அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் ஃபுல்லாமே வாட்டர் எடுத்துக்கணும். அப்புறமேட்டு ஒரு லீஃப் எடுத்துக்கணும். இந்த பவுலுக்கு மேலே வச்சுக்கணும். அப்புறம் ஒரு சின்ன ஆணி எடுத்துட்டு மேக்னெட் எடுத்து நல்லா தேய்க்கணும். நல்லா தேய்ச்ச பிறகு அந்த இலைக்கு சென்டரில் வைக்கணும். இப்போ வச்சிங்கன்னா நம்ம வந்து நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷன் ஈஸியாக பண்ணிக்கலாம். இது எதுக்கு யூஸ்னா, இப்போ நம்ம படகுல இங்கே கடலில் போனோம்னா அங்கே வந்து டைரக்ஷன்ஸ் மறந்துடுச்சுன்னா நம்ம இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ. இப்போ நீங்கள் எதுக்குன்னு கேட்பீங்க. இது வந்து எப்போவுமே காந்தத்தோடையும் பெண்ணுங்களாம் இருக்குன்னா வடதுருவம் மற்றும் தென் துருவத்தில் தான் இருக்கும். இதை நம்ம ஈஸியான மெத்தடில் நம்ம இது தெரிஞ்சுக்கலாம். இதை நீங்கள் நிறைய பேருக்கு சொல்லித்தரலாம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸில் வாட்டர் எடுத்துக்கணும். அப்புறம் சாப்பீஸை தூளாக பண்ணிவிட்டு அப்புறமேட்டு அந்த வாட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபனல் எடுத்து பீக்கர் மேலே வச்சுட்டு டிஷ்யூ பேப்பர் இது மாதிரி வச்சுக்கணும் கோன் ஷேப்பில் ஃபனல் ஆட்ட. அப்புறமேட்டு இந்த மிக்ஸ் பண்ண சாப்பீஸ் வாட்டரை இதில் அப்படியே ஊற்றணும். ஊற்றினா நம்மளுக்கு கீழே கிளியர் வாட்டர் கிடைக்கும். கீழே கிளியர் வாட்டர் வந்து மேலே சாப்பீஸ் எல்லாம் experiment success. 50 மில்லி எடுத்துக்கணும். 50 மில்லி எடுத்தாச்சு. அப்புறம் இது சாக் பவுடர் நல்லா இந்த மாதிரி கரைஞ்சிக்கணும். பவுடரும் நம்ம ஆக்கிக்கோங்க. இப்போ எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்க. இப்போ இங்கே வரும்போது நீங்கள் பாருங்க. கொஞ்சம் ஓகே இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் 3 கப்பில் 50 ml 3 சமமாக 50 ml தண்ணி வச்சுக்கணும். அப்புறம் ஆரஞ்சு கலர் பவுடர் எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணணும். ஸ்பூன் எடுத்து மிக்ஸ் பண்ணணும். அப்புறம் க்ரீன் கலர் எடுத்து இதில் ஊற்றணும். மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் டிஷ்யூ பேப்பர் இப்படி மடிச்சுட்டு இப்படி வாட்டர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் டியூப் எடுத்தோம்னா ஆசிட் எடுத்துருக்கோம். அப்புறம் பேக்கிங் சோடா எடுத்துருக்கோம். அப்புறமேட்டு ஸ்பூன், அப்புறம் ஒரு சின்ன பிளேட் மாதிரி எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுறது பேக்கிங் சோடா. அது கொஞ்சம் போட்டுக்கணும். எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் தான் அதுக்குள்ளே போகணும். போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆசிட் இதுக்குள்ளே ஊற்றணும். போதும். இப்போ நம்மளோட எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ். வணக்கம். ஃபர்ஸ்ட் ஒரு பீக்கர் எடுத்துக்கணும். இப்போ பேக்கிங் சோடா 1/2 ஸ்பூன் ஆட்ட எடுத்துக்கணும். அப்புறம் அசிட்டிக் ஆசிட் எடுத்துக்கணும். கார்பன் டை ஆக்சைடு வருது.
ஒரு 3 சுற்று சுற்றுனாலும் எனக்கு 2 சுற்று வருது. இதை வச்சு இந்த ஒரே ஒரு ஆணி மேலே வந்து இந்த எல்லா ஆணியும் வைக்கணும். நீங்கள் எப்படி வேணும் வச்சுக்கலாம், ஆனால் எல்லா ஆணியும் இது மேலே நிற்கணும். அதனால் ஒரு புனல் ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். அதில் ஒரே ஒரு ஆணி வந்து ஃபிட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஆணி லைன் வச்சுட்டு ஒன்று இப்படின்னு மாற்றி மாற்றி வச்சுக்கணும். எல்லாத்தையும் வச்சதுக்கப்புறம் அது மேலே கடைசியாக ஒரே ஒரு ஆணி வச்சுட்டு இது எல்லாத்தையும் உருவாமல் எடுக்கணும். எடுத்து இதுக்கு மேலே அப்படியே சென்டர் பண்ணி நிற்க வைக்கணும். பாருங்கள், நின்றுச்சு. இதில் நம்ம மேக்னெட் ரப்பர் எதுவுமே யூஸ் பண்ணல, ஆனால் நின்றுச்சு. அனைவருக்கும் வணக்கம். இந்த எல்லா ஆணியும் தூக்கி இந்த ஒரு ஆணி மேலே நிற்க வைக்கணும். ஃபஸ்ட்டு இப்படி ஃப்ளாட்டாக எடுத்து வச்சுக்கணும். ஒரு ஆணியை தூக்கி ஆப்போசிட் சைடில் வைக்கணும். அதுவும் கிட்ட ஒட்டுற மாதிரி. அப்புறம் இந்த லாஸ்ட் ஆணியை தூக்கி வச்சுக்கணும். வச்சோன்னா இப்படி எல்லா ஆணியும் தூக்கி இந்த சென்டராக பார்த்து நிற்க வைக்கணும். இதுக்கு நிற்கிறதுக்கு என்ன காரணம்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருந்தால் மட்டும்தான் இதனால நிற்க முடியுது. ஃபஸ்ட் நம்ம இதில் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி இன்னும் கொஞ்சம் இந்த கலாஸ் வந்து நாங்களே செஞ்சோம். இப்போ வந்து இந்த இடத்துல இப்படி கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கூட கீழே வைக்காங்க. தண்ணி அப்படியே இருக்கு. கொஞ்சம் கூட வைக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜிக்ஸாக்கோட ஸ்ட்ராங்னஸ், அப்புறம் ப்ளைனாக இருக்கிற பேப்பரோட ஸ்ட்ராங்னஸ். ஃபஸ்ட்டு நம்ம ப்ளைனாக இருக்கிற ஒரு A4 கலர் ஷீட் எடுத்து அதை வந்து 2 இது மேலே வச்சுக்கிறோம். அதில் வந்து ஒரு வெயிட் வச்சோம்னா அது தாங்கலை. இதே வந்து நம்ம ஜிக்ஸாக் வைக்கிறோம். ஜிக்ஸாக் இது மேலே வச்சுட்டு இப்படி வச்சோம்னா நமக்கு வெயிட் வந்து தாங்குது. இதனால் ப்ளைனை விட ஜிக்ஸாக் வந்து நல்லா தாங்குது. அதை வந்து நம்ம இந்த பரிசோதனை மூலம் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.